வணக்கம் நண்பா, வெல்கம் டு AQube tutorials. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நீங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போடுறது மூலமா ஆன்லைன்ல ஜெனுவினா மணி பண்ண போறது எப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம் மூலமா என்னென்ன வேஸ்ல வந்து மணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கறவங்க ஐ பட்டன் லிங்க் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வீடியோல இன்க்ளூட் பண்ணப்படாத ஒரு விஷயத்த இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நீங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போடுறது மூலமா மணி பண்ணலாம். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இப்பதான் இன்ஸ்டாகிராம் புதுசா வந்திருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இல்ல அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். ஸோ ஃபாலோவர்ஸ் கம்மியா இருக்கவங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி தர போறேன். ஸோ இந்த ட்ரிக் ஃபாலோ பண்ணி நீங்க வந்து இந்த வெப்சைட்ல நீங்களும் மணி பண்ணலாம். ஸோ இந்த ட்ரிக் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கடைசியில சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. ஸோ நீங்க பண்ண போறது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா, கூகுள்ல போயிட்டு ஆடிபிள் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ ஆடிபிள் அப்படின்ற விஷயத்துல தான் நம்ம மணி பண்ண போறோம். ஸோ இந்த வெப்சைட் தான் மணி பண்ண போறோம். ஸோ இந்த வெப்சைட் பாத்தீங்கன்னா அமேசான் கம்பெனி. ஸோ அமேசான் நிறுவனம் டைரக்டா ப்ரொவைட் பண்ற ஒரு விஷயம் தான் ஆடிபிள். ஸோ எந்த அளவுக்கு இந்த விஷயம் இந்த வெப்சைட் வந்து ஜெனியூனா இருக்கும், எந்த அளவுக்கு இது வந்து ரொம்பவே லெஜிடா இருக்கும் சொல்லிட்டு இதுலேயே புரிஞ்சுக்கலாம் நீங்க. ஸோ அமேசான் ப்ரொவைட் பண்ற ஒரு விஷயம். ஸோ அமேசான் ப்ரொவைட் பண்ற ஜாப் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஜெனியூனா இருக்கும். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா அமேசான் ஜாப்ஸ் பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அமேசான் ப்ரொவைட் பண்ற நிறைய ஜாப்ஸ் பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஆடிபிள்ல என்ன, ஸோ ஆடிபிள் வெப்சைட்ல என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஆடிபிள்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ புக் லவர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ புக் படிக்கிறத ஹாபியா வச்சு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அவங்க ஒர்க்குக்கு போயிட்டு வந்து டெடிகேட்டடா புக் படிக்கிறதுக்கு டைம் ஒதுக்கி படிக்க நேரம் இருக்காது. ஸோ அவங்க பாத்தீங்கன்னா இது மாதிரி ஆடிபிள் வெப்சைட்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எல்லா புக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஆடியோ இதெல்லாம் இருக்கும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆடியோ கேட்கறது மூலியமாவே அந்த புக் படிச்சது பயன் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இது மாதிரி ஆடியோ புக்ஸ் நீங்க கிரியேட் பண்றது மூலமா மணி பண்றது எப்படி ஒரு வீடியோ தனியா போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க ஐ பட்டன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட் ஆடிபிள் வெப்சைட்ல நீங்க எப்படி மணி பண்ண போறோம், ஸோ ஆடிபிள் வெப்சைட்டையும் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி எப்படி நம்ம லிங்க் பண்ண போறோம் தான் இப்ப பார்க்க போறோம். ஸோ நீங்க பண்ண போறது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஆடிபிள் பக்கத்துல அஃபிலியேட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க இந்த ஆடியோ வெப்சைட்ல அஃபிலியேட் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்றது மூலியமா தான் மணி பண்ண போறோம். ஸோ ஆடிபிள் அஃபிலியேட் போட்டீங்கன்னா செகண்ட் லிங்க் பார்க்கலாம், ஆடிபிள் அஃபிலியேட்ஸ் இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு அஃபிலியேட் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா இவங்களோட அஃபிலியேட் ப்ரோக்ராம் பத்தியான விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஸோ பிகம் அண்ட் அஃபிலியேட் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சைன் அப் ப்ராசஸ் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் நீங்க ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து இதில் மணி பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வாட் ஆடிபிள் ப்ராடக்ட்ஸ் கேன் ஐ ப்ரோமோட் அண்ட் ஹவு மச் ஐ கேன் ஏர்ன். ஸோ நீங்க இது மூலமா எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இவங்க பெய்ட் மெம்பர்ஷிப் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க ப்ரொமோட் பண்ற அந்த லிங்க் மூலமா யாராவது பெய்ட் மெம்பர்ஷிப் வந்து பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து $10 கிடைக்கும். ஸோ யாரா பெய்ட் மெம்பர்ஷிப் பண்ணுவான்னு நீங்க நினைக்கலாம். ஸோ அடுத்த விஷயம் தான் நீங்க பார்க்க வேண்டியது. ஸோ ஃப்ரீ ட்ரையல் 30 days ஃப்ரீ ட்ரையல் ப்ரொவைட் பண்றாங்க ஆடிபிள். ஸோ இந்த 30 days ஃப்ரீ ட்ரையல நீங்க கொடுக்குற லிங்க் மூலமா அவங்க வந்து அந்த ஃப்ரீ ட்ரையல வந்து அப்ளை பண்ணாலே போதும் உங்களுக்கு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்டா உங்களுக்கு வந்து $5 உங்களுக்கு கிடைச்சிரும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஆடியோ புக்ஸ். ஸோ அந்த நீங்க ப்ரோமோட் லிங்க் மூலமா ஆடியோ புக்ஸ் எல்லாம் வாங்கினாங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா $0.5 கிடைக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க வந்து உங்களோட அஃபிலியேட் நீங்க ப்ரொமோட் பண்றீங்க. ஸோ ப்ரொமோட் பண்றது மூலமா ஒருத்தர் ஃப்ரீ ட்ரையல் பண்றாரு அப்படின்னா அவங்களுக்கு என்ன பெனிஃபிட், உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரீ ட்ரையல் பண்றது மூலமா உங்களுக்கு வந்து $5 கிடைக்குது. ஸோ அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் பாத்தீங்கன்னா, இப்போ சாம்பிளுக்கு ஒரு புக் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த புக்கை வந்து ஒருத்தர் ஃப்ரீ ட்ரையல் பண்றாருன்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 30 days ஃப்ரீ ட்ரையல் முடியும் போது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து மந்த்லி காசு கேட்கும். ஸோ கேன்சல் எனி டைம் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஃப்ரீ ட்ரையல் பண்ண புக்கை வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஆடியோ புக் அவங்களுக்கே கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க வந்து ஆக்சுவலா ஒரு புக்கை ஃப்ரீயா வாங்குற மாதிரி தான். ஸோ அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட். ஸோ ஒரு ஆடியோ புக் அவங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்ச மாதிரியும் இருக்கும். அப்புறம் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்த அஃபிலியேட் ப்ரமோட் பண்றது மூலமா மணி பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். ஸோ அந்த டவுட் கிளியர் பண்றதுக்கு இவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா does a visitor need to complete an audible 30 days free trial. ஸோ வந்து 30 நாள் ஃப்ரீ ட்ரையல் வந்து கம்ப்ளீட்டா முடிக்கணுமா, அப்புறம் வந்து பிஃபோர் ஐ கெட் பெய்ட். ஸோ உங்களுக்கு வந்து பே பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு முடிக்கணுமா பாத்தீங்கன்னா இவங்க ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. நோ, யூ வில் ஏர்ன் அட்வர்டைசிங் ஃபீஸ். ஸோ நீங்க வந்து அட்வர்டைசிங் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், ஸோ மினிமம் பாத்தீங்கன்னா இந்த ஆடியோ வித் விசிட்டர்ஸ் கம்ப்ளீட்ஸ் 17 or 30 days. ஸோ வந்து மினிமம் டேஸ் கொடுத்துருக்காங்க 1 day, 17 days, 30 days. ஸோ இந்த 3 விஷயத்தை வந்து முடிக்கும் போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா
ஐ மீன் நீங்க ப்ரொமோட் பண்ற அந்த அட்வர்டைசிங் ஃபீஸ் உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாம அவங்க ஃப்ரீ டைல் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல் பண்றது மூலியமா அவங்களுக்கு வந்து அந்த ஆடியோ புக் எந்த புக்கை வந்து ஃப்ரீ டைல் எடுத்தாங்களோ அந்த புக் வந்து அவங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பெனிஃபிட், உங்களுக்கு பாத்தீங்கன்னா பெனிஃபிட். ஸோ நீங்க அந்த லிங்கை ப்ரொமோட் பண்ணும்போது நீங்க அப்படியே சொல்லி ப்ரொமோட் பண்ணலாம். ஐ மீன் உங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில போடும்போது இது வந்து ஒரு ஃப்ரீ டைல் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டைல் 30 டேஸ்க்கு அப்புறம் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ டைல் கொடுக்கும்போது அந்த புக்கு நீங்க வந்து நீங்க ஓன் பண்ணி மாதிரி தான். ஸோ நீங்க ஒரு புக் ஆடியோ புக்கா வாங்குறீங்கன்னா அந்த புக்கை வந்து ஃப்ரீயாவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணாலே உங்களுக்கு வந்து நிறைய விசிட்டர்ஸ் உங்களுக்கு வருவாங்க. ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா மணி பண்ணலாம். ஸோ நீங்க பண்ண போறது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் நீங்க சைன் அப் பண்ணிக்கோங்க. ஸோ பிகம் அண்ட் அஃபிலியேட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அமேசான் அசோசியேட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த அமேசான் அசோசியேட் நீங்க எப்படி சைன் அப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா வீடியோல சொல்லியிருப்பேன். ஸோ இது பாத்தீங்கன்னா டபிள்யூஸ் உங்களுக்கு வந்து ஆடியோக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம அமேசான் ப்ராடக்ட்ஸை நீங்க வந்து ப்ரொமோட் பண்றது மூலியமா அதுலயே மணி பண்ணலாம். அதை பத்தி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த சைன் அப் ப்ராசஸ் எல்லாமே தெளிவா கொடுத்துருப்பேன். உங்களுக்கு என்னென்ன விஷயம் கொடுக்கணும், பேமெண்ட் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க ஐபட்டன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்து இந்த ப்ராசஸ்லாம் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைன் அப் ப்ராசஸ் எல்லாமே அதோட தெளிவாக கொடுத்துருப்பேன். அதை பார்த்து நீங்க வந்து சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியபிள் தரப்புல வந்து அமேசான் வந்து ஒரு லிங்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த லிங்க் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லிங்க் வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டோட பயோல கொடுக்க போறீங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பயோல வந்து அந்த லிங்க் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டோரி செக்ஷன் இருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராம்ல உங்க ஸ்டோரி செக்ஷன்ல வந்து அதை ப்ரொமோட் பண்ற மாதிரி விஷயம். ஸோ வந்து இந்த புக்ஸ் இருக்கு, ஸோ இந்த புக் வந்து ஆடியோ புக்ஸா இருக்கு, உங்களுக்கு வந்து ஃப்ரீ டைல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புக் வந்து ஃப்ரீயாவே கிடைச்சிடும். ஸோ அந்த ஆடியோ புக் ஃப்ரீயாவே நீங்க வந்து வாங்கிக்கலாம். அந்த ஃப்ரீ டைலை எப்போ வேணா கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் ரெடி பண்ணி நீங்க வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல வந்து போட போறீங்க. அவ்வளவுதான் நீங்க பண்ண போறது. ஸோ நீங்க எப்படி பண்றது மூலியமா நீங்க வந்து உங்க ஃபாலோவர்ஸ் இல்ல உங்களோட ஸ்டோரி வியூஸ் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த வியூஸ் வந்து அதுல வந்து யாராவது வந்து சைன் அப் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஃப்ரீ டைல் பண்ணாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு $5 கிடைக்கும். ஸோ அந்த ஃப்ரீ டைல் அவங்க அப்ளை பண்ணி அவங்க ஓகே ஆயிடுச்சா சைன் அப் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து மணி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல ஃபாலோவர்ஸ் கம்மியா இருக்கவங்களுக்காக ஒரு ட்ரிக் சொல்றேன் சொல்லியிருந்தேன். அந்த ட்ரிக் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க இன்ஸ்டாகிராம்ல நீங்க வந்து புக் லவர் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி சர்ச் பண்ணீங்கன்னா ஒரு ஹேஷ்டேக் வரும். ஸோ புக் லவர்ஸ் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா ஒரு ஹேஷ்டேக் வரும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஹேஷ்டேக் நீங்க யூஸ் பண்ணி போஸ்டோ இல்ல உங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியா போட்டீங்கன்னா இந்த ஹேஷ்டேகை ஃபாலோ பண்ற கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 15 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து உங்க போஸ்ட் பார்ப்பாங்க. இந்த 15 மில்லியன்ஸ் ஐ மீன் மொத்தமே பார்க்க மாட்டாங்க. ஸோ ஆக்டிவா நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ இப்படி பாக்குறவங்கல யாருக்கு வந்து அந்த விஷயம் பிடிச்சிருக்கோ ஐ மீன் அந்த ஃப்ரீ புக் வந்து அவைலபிளா ரெடியா இருக்காங்களோ அவங்க வந்து கிளிக் பண்ணி இந்த ஃப்ரீ டைல ஓகே பண்ணாங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இன்கம் நிறைய வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்க பண்ண போது எல்லாமே இந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை விட நிறைய ஹேஷ்டேக்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா இங்க பார்க்கலாம். இன்ஸ்டாகிராமர் புக் கிராம் சொல்லிட்டு நிறைய ஹேஷ்டேக்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஹேஷ்டேக் எல்லாமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ஸ்டோரியில. ஸோ இவங்க இந்த ஹேஷ்டேக் ஃபாலோ பண்ற 50 மில்லியன் பீப்புள் பாத்தீங்கன்னா இவங்க ஸ்டோரி பார்ப்பாங்க. ஸோ இந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா நீங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த புக் லவர்ஸ் அப்படின்ற ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி ஸ்டோரி போட்ட எல்லா ஸ்டோரியுமே இவங்க வந்து பார்ப்பாங்க. ஸோ இது மாதிரி ஸ்டோரி பாக்குறவங்கல உங்களோட நீங்க இந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி ஸ்டோரி போட்டா உங்களோட விஷயம் வந்து இவங்களுக்கு போகும். ஸோ இதை பார்க்க நிறைய பேர் வந்து உங்களோட அஃபிலியேட் லிங்க் கிளிக் பண்ணி அவங்க வந்து அந்த ஃப்ரீ டைல் அவைல் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நிறையவே உங்களுக்கு ஆஃபர் நிறைய வரும். ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஸோ இங்க போஸ்ட் பண்றதுக்கு யாராவது சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சாம்பிள் இவங்க சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது யார் போட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா இவங்க போட்டிருக்காங்க. ஸோ இவங்களோட அக்கௌண்ட் போய்க்கோங்க. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா புக் சம்பந்தப்பட்ட அக்கௌண்ட் புக் சம்பந்த அக்கௌண்ட் தான் போட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்து புக் சம்பந்தப்பட்ட போஸ்ட் போட்டிருக்காங்க, புக் சம்பந்தப்பட்ட ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, இவங்க ஃபாலோவர்ஸ் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 36K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட நீங்க பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க. ஸோ வந்து இவங்க ஒரு ஷட் அவுட்டுக்கு வந்து எவ்வளவு கேட்கறான்னு கேளுங்க. ஷட் அவுட்னா உங்களோட போஸ்ட்டை வந்து ப்ரொமோட் பண்றது. ஸோ இவங்க ஒரு ஸ்டோரி போட்டாங்கன்னா நீங்க ப்ரொமோட் பண்ற அந்த விஷயத்தை அந்த புக்கை வந்து இவங்க ஸ்டோரியில போட்டாங்கன்னா இவங்களை ஃபாலோ பண்ற 36,000 பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பா இவங்க போஸ்ட் பார்ப்பாங்க. ஸோ அப்புறம் அந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த பேட்டியில வந்து அவைல் பண்ணாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும். ஸோ நீங்க பண்ணும்போது எல்லாமே இவங்களுக்கு பர்சனலா பிக் பண்ணி மெசேஜ் பண்ணி ஒரு போஸ்ட்டுக்கு இல்ல ஒரு ஸ்டோரிக்கு எவ்வளவு இவங்க வாங்குறாங்க அப்படின்னு கேட்டு நீங்க வந்து இவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இது மூலமா உங்களுக்கு
இதை ஃப்ரீ ட்ரையல் அவைல் பண்ற. ஃப்ரீ ட்ரையல் மட்டும் கிடையாது, இதை வந்து கோல்டு மெம்பர்ஷிப்பே வாங்கிட்டாங்கன்னா, ஐ மீன் ஆடியபிள் மெம்பர்ஷிப்பே இவங்க போட்டுட்டாங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு $10 வரைக்கும் கிடைக்கும். ஸோ ரொம்பவே சூப்பரான விஷயம். ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அப்படி பண்ண விரும்பல அப்படின்னா நீங்க வந்து இது மாதிரி நீங்க ஆர்டர் சொல்லியிருப்பேன், இது மாதிரி புக்ஸ் சம்பந்தப்பட்ட ஹேஷ்டேக் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட போஸ்ட்லயே உங்களோட ஸ்டோரிலேயே வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி புக்ஸ் சம்பந்தப்பட்ட ஹேஷ்டேக் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வியூஸ் நிறைய பேர் வருவாங்க. இப்படி வியூஸ் வைக்கிறது மூலியமா உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரொமோட் ஐ மீன் உங்களோட அமேசான் ஐ மீன் உங்க ஆடியபிள் லிங்க் வந்து ஈஸியா ப்ரொமோட் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஆன்லைன்ல ஜென்யூனா மணி பண்ற நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு வீடியோவோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்லைன்ல ஜென்யூனா மணி பண்ற பிளாட்ஃபார்மோட நெக்ஸ்ட் வீடியோஸ் சந்திக்கிறேன் உங்களை.